உயிரி தொழில்நுட்பவியல் பாடத்தில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேள்வி 35. பிடி பருத்தியின் சில பண்புகள் யாவை? 1. அதிக மகசூல் மற்றும் காய்ப்புழுக்களுக்கு எதிர்ப்புத்தன்மை. 2. நீளமான இழை மற்றும் அசுவினிக்கு எதிர்ப்புத்தன்மை. 3. நடுத்தர மகசூல், நீளமான இழை மற்றும் வண்டுகளுக்கு எதிர்ப்புத்தன்மை. 4. அதிக மகசூல் மற்றும் நச்சு புரத படிகங்களின் உற்பத்தி, இது டிப்டிரான் பூச்சிகளை கொல்லும். சரியான பதில் 1. அதிக மகசூல் மற்றும் காய்ப்புழுக்களுக்கு எதிர்ப்புத்தன்மை. கேள்வி எண் 36. கதிரியக்க மூலக்கூறுடன் குறிக்கப்பட்ட டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ துண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1. பிளாஸ்மிட். 2. வெக்டர். 3. ப்ரோப். 4. குளோன். சரியான பதில் 3. ப்ரோப். கேள்வி எண் 37. மேம்படுத்தப்பட்ட வகை மரபணு மாற்றப்பட்ட பாஸ்மதி அரிசி. 1. ரசாயன உரங்கள் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்கள் தேவையில்லை. 2. அதிக மகசூல் அளிக்கிறது மற்றும் வைட்டமின் ஏயில் நிறைந்தது. 3. அனைத்து பூச்சிகளுக்கும் மற்றும் நெல் நோய்களுக்கும் முற்றிலும் எதிர்ப்பு திறன் கொண்டது. 4. அதிக மகசூல் அளிக்கிறது ஆனால் சிறப்பியல்பு நறுமணம் இல்லை. சரியான பதில் 3. அனைத்து பூச்சிகளுக்கும் மற்றும் நெல் நோய்களுக்கும் முற்றிலும் எதிர்ப்பு திறன் கொண்டது. கேள்வி எண் 38. பின் வருவனவற்றுள் எது இப்போது உயிரி தொழில்நுட்ப நடைமுறைகளால் வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகிறது? 1. நிக்கோட்டின். 2. மார்பின். 3. குயினைன். 4. இன்சுலின். சரியான பதில் 4. இன்சுலின். கேள்வி எண் 39. பாலி எத்திலீன் கிளைக்கால் முறை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? 1. பயோடீசல் உற்பத்தி. 2. விதையில்லா பழ உற்பத்தி. 3. கழிவு நீரிலிருந்து ஆற்றல் உற்பத்தி. 4. ஒரு வெக்டர் இல்லாமல் மரபணு பரிமாற்றம். சரியான பதில் 4. ஒரு வெக்டர் இல்லாமல் மரபணு பரிமாற்றம். கேள்வி எண் 40. பிடி நச்சு புரதம் பற்றி எது உண்மை? 1. பிடி புரதம் பெசிலஸில் செயலில் உள்ள நச்சாக உள்ளது. 2. செயல்படுத்தப்பட்ட நச்சு பூச்சியின் கருப்பைகளுக்குள் நுழைந்து அதை மலட்டுத்தன்மையாக்கி அதன் பெருக்கத்தை தடுக்கிறது. 3. சம்பந்தப்பட்ட பெசிலஸுக்கு நச்சு எதிர்ப்புத்தன்மைகள் உள்ளன. 4. செயலற்ற புரோடாக்சின் பூச்சியின் குடலில் செயலில் உள்ள வடிவமாக மாற்றப்படுகிறது. சரியான பதில் 4. செயலற்ற புரோடாக்சின் பூச்சியின் குடலில் செயலில் உள்ள வடிவமாக மாற்றப்படுகிறது. கேள்வி எண் 41. மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் என்பவை ஒரு அயல் டிஎன்ஏவை ஒரு செல்லில் செலுத்தி அந்த செல்லிலிருந்து ஒரு தாவரத்தை மறு உற்பத்தி செய்வதன் மூலம் உருவாக்கப்பட்டவை. 2. செயற்கை ஊடகத்தில் புரோட்டோபிளாஸ்ட் இணைந்த பிறகு உற்பத்தி செய்யப்பட்டவை. 3. வயலில் கலப்பினத்திற்கு பிறகு செயற்கை ஊடகத்தில் வளர்க்கப்பட்டவை. 4. செயற்கை ஊடகத்தில் ஒரு சொமாட்டிக் கரு மூலம் உற்பத்தி செய்யப்பட்டவை. சரியான பதில் 1. ஒரு அயல் டிஎன்ஏவை ஒரு செல்லில் செலுத்தி அந்த செல்லிலிருந்து ஒரு தாவரத்தை மறு உற்பத்தி செய்வதன் மூலம் உருவாக்கப்பட்டவை அப்படின்றது மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள். கேள்வி எண் 42. பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற பாக்டீரியம் சமகால உயிரியலில் எதற்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? 1. பூச்சிக்கொல்லி. 2. பால் பொருட்கள் உற்பத்திக்கு ஒரு முகவர். 3. தொழில்துறை நொதியின் மூல ஆதாரம். 4. நீர் மாசுபாட்டின் குறியீடு. சரியான பதில் 1. பூச்சிக்கொல்லி. கேள்வி எண் 43. பயிர் தாவரங்களில் அயல் டிஎன்ஏவை மாற்றுவதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படுவது எது? 1. மெலடோகைன் இன்காக்னிட்டா. 2. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். 3. பெனிசிலியம் எக்ஸ்பன்சம். 4. ட்ரைகோடெர்மா ஹார்சியானம். சரியான பதில் 2. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ்.
கேள்வி எண் 44 மரபணு குறைபாடு அடினோசின் டிஎமினேஸ் குறைபாட்டை எதனால் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும்? 1. அடினோசின் டிஎமினேஸ் ஆக்டிவேட்டர்களை வழங்குவதன் மூலம். 2. ஆரம்பகால கருநிலைகளில் எலும்பு மஜ்ஜை செல்களை உற்பத்தி செய்யும் ஏடிஏவை செல்களில் செலுத்துவதன் மூலம். 3. என்சைம் மாற்று சிகிச்சை. 4. செயல்பாட்டு ஏடிஏ சிடிஎன்ஏவை கொண்ட மரபணு பொறியியல் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகளை அவ்வப்போது செலுத்துவதன் மூலம். சரியான பதில் 2. ஆரம்பகால கருநிலைகளில் எலும்பு மஜ்ஜை செல்களை உற்பத்தி செய்யும் ஏடிஏவை செல்களில் செலுத்துவதன் மூலம். கேள்வி 45 வளர்ந்து வரும் நாடுகளில் இரவு குருட்டுத்தன்மை சிக்கலை தீர்க்க உதவும் ஒரு மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பயிர் எது? 1. கோல்டன் ரைஸ். 2. ஃப்ளேவர் சேவர் தக்காளி. 3. ஸ்டார்லிங் மக்காச்சோளம். 4. பிடி சோயாபீன். சரியான பதில் 1. கோல்டன் ரைஸ். கேள்வி 46 பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸிலிருந்து பெறப்பட்ட கிரை-1 எண்டோடாக்சின்கள் எதற்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும்? 1. காய்ப்புழுக்கள். 2. கொசுக்கள். 3. ஈக்கள். 4. நூற்புழுக்கள். சரியான பதில் 1. காய்ப்புழுக்கள். கேள்வி 47 ஆன்டிசென்ஸ் தொழில்நுட்பம் என்றால் என்ன? 1. டிஎன்ஏவை உற்பத்தி செய்யும் ஆர்என்ஏ பாலிமரேஸ். 2. ஒரு அயல் ஆன்டிஜனை காண்பிக்கும் ஒரு செல் ஆன்டிஜன் தொகுப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. 3. திசு வளர்ப்புகளில் சோமோக்ளோனல் மாறுபாடுகளை உற்பத்தி செய்தல். 4. ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் வெளிப்பாட்டை நிறுத்த அந்த மரபணுவுக்கு நிரப்பு வரிசையில் உள்ள ஒரு ஆர்என்ஏ துண்டு பயன்படுத்தப்படும் போது. சரியான பதில் 4. ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் வெளிப்பாட்டை நிறுத்த அந்த மரபணுவுக்கு நிரப்பு வரிசையில் உள்ள ஒரு ஆர்என்ஏ துண்டு பயன்படுத்தப்படும் போது. கேள்வி 48 களைக்கொல்லி எதிர்ப்புத்திறன் கொண்ட ஜிஎம் பயிர்களை உற்பத்தி செய்தல் அல்லது பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் என்ன? 1. சுகாதார பாதுகாப்புக்காக உணவுப் பொருட்களில் களைக்கொல்லி படிவதை குறைத்தல். 2. கை உழைப்பின் பயன்பாடு இல்லாமல் வயலில் இருந்து களைகளை நீக்குதல். 3. களைக்கொல்லிகளின் பயன்பாடு இல்லாமல் வயலில் இருந்து களைகளை நீக்குதல். 4. சுற்றுச்சூழலுக்கு உகந்த களைக்கொல்லிகளை ஊக்குவித்தல். சரியான பதில் 2. கை உழைப்பின் பயன்பாடு இல்லாமல் வயலில் இருந்து களைகளை நீக்குதல். கேள்வி 49 எண்ணெய் கசிவுகளின் உயிரி மறுசீரமைப்பில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரபணு பொறியியல் செய்யப்பட்ட நுண்ணுயிர் எந்த இனத்தை சார்ந்தது? 1. பேசிலஸ். 2. சூடோமோனாஸ். 4. ட்ரைகோடெர்மா. 3. ட்ரைகோடெர்மா. 4. சாந்தோமோனஸ். சரியான பதில் 2. சூடோமோனஸ். கேள்வி 50 கோல்டன் ரைஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய மரபணு மாற்றப்பட்ட பயிர் சாகுபடிக்கு வெளியிடப்படும் போது அது எதற்கு உதவும்? 1. வைட்டமின் ஏ குறைபாட்டை நீக்குதல். 2. பூச்சி எதிர்ப்பு தன்மை. 3. களைக்கொல்லி தாங்கும் தன்மை. 4. அரிசியில் இருந்து பெட்ரோல் போன்ற எரிபொருளை உற்பத்தி செய்தல். சரியான பதில் 1. வைட்டமின் ஏ குறைபாட்டை நீக்குதல். கேள்வி 51 பின்வரும் பிடி நச்சு மரபணுக்களின் புரதப் பொருட்கள் அதாவது கிரை-1ஏசி மற்றும் கிரை-2ஏபி எதை கட்டுப்படுத்துவதற்கு பொறுப்பு? 1. காய்ப்புழுக்கள். 2. உருளைப்புழு. 3. அந்துப்பூச்சி. 4. பழஈ. சரியான பதில் 1. காய்ப்புழு. கேள்வி 52 பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் திரிபுகள் எந்த புதிய வடிவமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன? 1. உயிரி உரங்கள். 2. உயிரி உலோகவியல் நுட்பங்கள். 3. உயிரி கனிமமயமாக்கல் செயல்முறைகள். 4. உயிரி பூச்சிக்கொல்லி தாவரங்கள்.
சரியான பதில் 4 உயிரி பூச்சிக்கொல்லி தாவரங்கள். கேள்வி எண் 53. பருத்தி செடிகளை பாதுகாப்பதில் பீட்டி நச்சு எவ்வாறு இலக்கு பூச்சிகளை கொள்கிறது? நடுக்குடல் செல் சிதைவு மற்றும் வீக்கம், 2 பக்கவாதம் மற்றும் ஒருங்கிணைப்பு இழப்பு, 3 அசாதாரண புரதங்களின் உருவாக்கம், 4 மூளை மரணம். சரியான பதில் 1 நடுக்குடல் செதில் சிதைவு மற்றும் வீக்கம். கேள்வி எண் 54. சோளப்புழுவின் பூச்சி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக அறியப்பட்ட பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட மரபணு எது? 1 HLA மரபணு, 2 CRY1AB மரபணு, 2 CRY-AC மரபணு, 3 CRY2AB மரபணு. சரியான பதில் 2 CRY1AB மரபணு. கேள்வி எண் 55. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஏ. பாக்டீரியாவால் உற்பத்தி செய்யப்படும் நச்சுகளில் ஒன்று திரியோசைடு ஆகும். இது வெவ்வேறு குழுக்களின் பூச்சி புழுக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. பி. வித்திகள் உருவாகும் போது நச்சு பாக்டீரியாவிற்குள் குவிகிறது. பாதிக்கப்படக்கூடிய பூச்சிகளால் உட்கொள்ளப்பட்டால் அவை செயலில் உள்ள வடிவமாக மாற்றப்பட்டு நடுக்குடலின் அயனி போக்குவரத்தை தடுப்பதன் மூலம் அவற்றை கொல்கின்றன. டி. CRY2AB மரபணுவால் குறியிடப்பட்ட புரதங்கள் சோளப்புழுவை கட்டுப்படுத்துகின்றன. 1 B மற்றும் 2 A மற்றும் B, 3 AB மற்றும் C, 4 AB, C மற்றும் D. சரியான பதில் 3 A, B மற்றும் C. கேள்வி எண் 56. சில பாக்டீரியாக்களால் உற்பத்தி செய்யப்படும் பீட்டி நச்சு படிகங்கள் இந்த பாக்டீரியாவை கொல்வதில்லை. ஏனெனில் 1 பாக்டீரியாக்கள் நச்சு எதிர்ப்பு திறன் கொண்டவை, 2 நச்சு முதிர்ச்சி அடையாதது, 3 நச்சு செயலற்றது, 4 பாக்டீரியாக்கள் ஒரு சிறந்த சாக்கிற்குள் நச்சுவை அடைத்து வைத்துள்ளன. சரியான பதில் 3 நச்சு செயலற்றது. கேள்வி எண் 57. பின் வருவனவற்றுள் எது ஒரு உயிரி ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது? 1 பேசிலஸ் சப்டிலிஸ், 2 பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ், 3 பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், 4 பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். சரியான பதில் 4 பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். கேள்வி எண் 58. எந்த நொதி குறைபாடு சிட் எனப்படும் நோய்க்கு வழிவகுக்கும்? 1 அடினோசின் டிஅமினேஸ், 2 ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ், 3 கிரியேட்டின் கைனேஸ், 4 மயோசின் ஏடிபியேஸ். சரியான பதில் 1 அடினோசின் டிஅமினேஸ். கேள்வி எண் 59. ANDI ஒரு மரபணு மாற்றப்பட்ட 1 தாவரம், 2 ஆடு, 3 குரங்கு, 4 நாய். சரியான பதில் 3 குரங்கு. ANDI. கேள்வி எண் 60. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை வெளியிடுவதற்காக MOEF செயல்படும் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு எது? 1 NBBGR, 2 GEAC, 3 NSC, 4 NIPGR. சரியான பதில் 2 GEAC. கேள்வி எண் 61. மெலடோகைன் என்ற நூற்புழு புகையிலை செடிகளின் வேர்களை பாதித்து விளைச்சலில் பெரும் குறைவை ஏற்படுத்துகிறது. இந்த தொற்றை தடுக்க ஒரு புதிய உத்தி பின்பற்றப்பட்டது.
இது எந்த செயல்முறையை அடிப்படையாக கொண்டது? 1 ஆர்என்ஏ குறுக்கீடு, 2 டிஎன்ஏ குறுக்கீடு, 3 புரத இன்ஹிபிட்டர் தடுப்பான், 4 இரண்டும் 1 மற்றும் 2. சரியான பதில் 1 ஆர்என்ஏ குறுக்கீடு. கேள்வி எண் 62. இன்சுலின் பொதுவாக ஒரு நீரிழிவு நோயாளிக்கு ஏன் வாய் வழியாக கொடுக்கப்படுவதில்லை? 1 இன்சுலின் கசப்பு சுவை கொண்டது, இன்சுலின் ஒரு பெப்டைட், 3 இன்சுலின் வாய் வழியாக கொடுக்கப்பட்டால் இரத்த சர்க்கரை திடீரென குறையும், 4 இன்சுலின் வாய் வழியாக எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்புண்ணுக்கு வழிவகுக்கும். சரியான பதில் 2 இன்சுலின் ஒரு பெப்டைடு. கேள்வி எண் 63. பின்வரும் எந்த நுட்பங்கள் வழக்கமான நோயறிதல் முறைகளை விட ஆரம்ப கால நோயறிதலின் நோக்கத்திற்கு உதவுகிறது? ஏ டிஎன்ஏ மறுசீரமைப்பு தொழில்நுட்பம், பி பிசிஆர், சி எலைசா. 1 ஏ மட்டும், 2 ஏ அண்ட் சி மட்டும், 3 ஏ அண்ட் பி மட்டும், 4 ஏ பி மற்றும் சி. சரியான பதில் 4 ஏ பி மற்றும் சி. கேள்வி எண் 64. உயிரி தொழில்நுட்பத்தில் உள்ள நெறிமுறை சிக்கலை குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 பாஸ்மதி அரிசி அதன் தனித்துவமான நறுமணம் மற்றும் சுவைக்காக வேறுபட்டது. மற்றும் 27 ஆவணப்படுத்தப்பட்ட பாஸ்மதி வகைகள் இந்தியாவில் வளர்க்கப்படுகின்றன. 1997 ஒரு அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகம் மூலம் பாஸ்மதி அரிசிக்கு காப்புரிமை உரிமைகளை பெற்றது. 3 உயிரி திருட்டு என்பது பன்னாட்டு நிறுவனங்களால் சம்பந்தப்பட்ட நாடுகள் மற்றும் மக்களிடமிருந்து முறையான அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு பணம் இல்லாமல் உயிரி வளங்களை பயன்படுத்தும் வடிவத்தை குறிக்கிறது. 4 நுண்ணுயிரிகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கையாளுவதில் தற்போதைய ஆர்வம் எந்த நெறிமுறை கேள்விகளையும் எழுப்புவதில்லை. சரியான பதில் 4 நுண்ணுயிரிகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கையாளுவதில் தற்போதைய ஆர்வம் எந்த நெறிமுறை கேள்விகளையும் எழுப்பவில்லை. கேள்வி எண் 65. மரபணு குளோனிங்கின் போது மரபணு டாக்ஸி என்று அழைக்கப்படுவது எது? 1 தடுப்பூசி, 2 பிளாஸ்மிட், 3 பாக்டீரியா, 4 புரோட்டோசோவா. சரியான பதில் 2 பிளாஸ்மிட். கேள்வி எண் 66. ஹியூமலின் உற்பத்தியில் உள்ள சில படிநிலைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். 1 மனித இன்சுலினுக்கான மரபணுவை செயற்கையாக தொகுத்தல், 2 உயிரி எதிர்வினைகளில் மறுசீரமைப்பு ஈகோலை வளர்ப்பது, 3 ஹியூமலினை சுத்திகரித்தல், 4 செயற்கை மனித இன்சுலின் மரபணுவை பிளாஸ்மிடில் செலுத்துதல், 5 மறுசீரமைப்பு பிளாஸ்மிடை ஈகோலைக்குள் செலுத்துதல், 6 ஈகோலையிலிருந்து மறுசீரமைப்பு மரபணு பொருளை பிரித்தெடுத்தல். சரியான பதில் 3 1 4 5 2 6 3. கேள்வி எண் 67. பிடி கத்தரிக்காய் என்பது மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதில் பிடி என்பது எதை குறிக்கிறது? பேசிலஸ் டியூபர்குலோசிஸ், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பயோடெக்னாலஜி, கரோட்டின். சரியான பதில் 2 பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்.